Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 12 exercise 7.1 இருந்து sum number 5 பார்க்க போகிறோம். If the mass m of x in kilograms of a thin rod of length x in meters is given by m of x is equal to root 3x. m of x is equal to root 3x. Okay. Then what is the rate of change of mass? Rate of change of mass. இப்போ கொடுத்துருக்குது m of x அப்படிங்கிறது mass தான் இல்லையா, with respect to length when it is x is equal to 3 and x is equal to 27 meters. ஓகே, இப்போ given வந்து நமக்கு கொடுத்துருக்கிற விஷயம் கரெக்டாக இருக்குது. இது root 3x கம்ப்ளீட்டாக. ஓகே, ஆர் இது எப்படி எழுதலாம்னா root 3 into root x அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் அப்படின்னா rate of change of mass is equal to m dash of x. okay, m dash of x அப்படிங்கிறது m dash of x அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனை தான் நாம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை யூவி மெத்தடில் நம்ம போடுவோம் இல்லையா, மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால யூவி மெத்தடில் போடுவோம். ஃபஸ்ட்டு டேர்மை வச்சுக்கிட்டு, அதாவது ரூட் 3யை வச்சுக்கிட்டு ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபார்முலா படி 1/2 ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸை வச்சுக்கிட்டு ரூட் 3யை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் 0. அதனால் இந்த டேர்மையை நம்ம போட மாட்டோம். ஓகே, போடணுங்கிற அவசியமும் இல்லை, மறந்துருக்கோம் உங்களுக்கு, அதனால் நினைவுபடுத்துகிறேன். ஸோ m dash of x is equal to root 3/2 root x. ஓகே, இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, m சேஞ்ச் இருக்கு இல்லையா, மாஸ் எப்போ அட் x is equal to 3 இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ m dash of 3 இல்லையா, root 3/2 into root 3. இந்த root 3க்கும் இந்த root 3யை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ we get 1/2 கிலோகிராம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, x is equal to மாஸ் இல்லையா, x is equal to 3 இருந்தால் என்ன அப்படின்னு. அப்போ கிலோகிராம் பர் மீட்டர் யூனிட்டோட எழுதணும், இங்கே ரொம்ப முக்கியம் அது. அடுத்ததா சப்டிவிஷன் 2, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் எப்போ அட் x is equal to 27. நமக்கு என்ன தெரியும், m dash of x is equal to root 3/2 root x ன்னு தெரியும். இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது m dash of 27. அப்போ root 3/2 root 27. இது நம்ம என்ன செய்யலாம்னா root 3 divided by 2 into 9 into 3ன்னு போடலாமா. அப்போ 9 வெளியில் வரும்போது எப்படி வரும், root 3 divided by 2 into 9 வெளியில் வரும்போது 3 வரும். இங்கே ஒரு root 3 இருக்குது. இந்த root 3யும் இந்த root 3யும் கேன்சல் ஆகிட்டு we get m dash of 27 is equal to 1/6 கிலோகிராம் பர் மீட்டர். ஓகே, ரொம்ப முக்கியமான சம்மு இது. 2 அல்லது 3 மார்க்கில் கேட்கலாம். ரேட் ஆஃப், மீண்டும் சொல்கிறேன், ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னாலே டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அவங்க எதை கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூஸ். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.